லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். அந்த காளி வீட்டு பேய் உண்மையின் ரகசியம். ஒரு அழகான கிராமத்துல 3 நண்பர்கள் பேசிக்கொண்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க வாங்க பாக்கலாம். ஹே வினோத், டைம் இப்போ ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும்டா. வாங்கடா விளையாடிட்டு வீட்டுக்கு போலாம். டைம்க்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? நம்ம விளையாடுறது இருக்கட்டும், இங்க ஒருத்தவங்க ஆழ்ந்த சிந்தனையில இருக்காங்க. அப்ப என்னதான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. வாங்க கேப்போம். வின்சி, என்னாச்சு? ஏதோ பேய பார்த்த மாதிரி முளைச்சிட்டு இருக்கு. அதுவா, நம்ம தெருல லாஸ்ட் ஒரு வீடு, பெரிய வீடு இருக்குல்ல, அங்க யாரோ அழுகுற சவுண்ட் கேட்டுட்டே இருக்கா. அங்க பேய் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்களா. அதான் எங்க அம்மா அந்த சைடு போகவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்கப்பா. ஏதாவது ஒரு பழைய வீடு மூடி இருந்தா போதும், பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு எதையாவது சொல்லிட வேண்டியது. நான் இப்போ அந்த வீட்டுக்கு போய் யார் அழுகுறாங்கன்னு பாத்துட்டு வரேன். வேணா சொல்றது கேளு. இந்த பில்டிங் பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, உள்ள போய் பார்க்கலாம் அப்படி என்னதான் இருக்குன்ட்டு. வினோத் தைரியமாக வீட்டுக்குள் செல்கிறான். ஐயோ, என்ன உண்மையிலே அழுகிற சவுண்ட் கேக்குது. சரி, போய் கதவை தட்டி பார்ப்போம் யாராவது இருக்காங்களான்ட்டு. யாரும் திறக்கல. நம்மளே உள்ள போயிட வேண்டியதுதான். வாவ், வீடு பார்க்க சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன், இங்க யாரோ கேண்டில் எல்லாம் பொருத்தி வச்சிருக்காங்க. அப்ப யாரோ இங்க இருக்காங்க. ஐயோ, பின்னாடி யாரோ இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. யாருமே இல்ல. ஐயோ, யாரோ இருக்காங்க. எனக்கு உதவி வேணும், பண்ணுவியா? பண்ற என்ன செய்யணும்? பேய் தனது கதையை சொல்ல ஆரம்பித்தது. என்னோட பெட்டி ஒண்ணு இந்த வீட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுல என் குழந்தைக்காக வாங்கி வச்ச டைமண்ட் ரிங்கும் நிறைய பணமும் இருக்கு. அதை என் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். உன்னால முடியுமா? சரி, நான் கண்டிப்பா பண்றேன். அந்த பெட்டி எங்க இருக்கு? அப்படியே உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லிருங்க. அந்த பேய்க்கு உதவலாம் என முடிவு எடுத்த வினோத் அடுப்படிக்கு சென்று அந்த பெட்டியை கண்டுபிடித்தார். வினோத் பேயிடம் இப்போவே அந்த பெட்டியை கொண்டு போய் உரியவரிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என கூறிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே சென்றான். அந்த பேய் சொன்ன முகவரிக்கு வினோத் சென்றான். யார் தம்பி நீ? இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்க? இந்த பெட்டி என்னோட மனைவியோடதாச்சு. தெரியல சார், இந்த பெட்டியில ஒரு அட்ரஸ் இருந்துச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வரேன் சார். ஓ அப்படியா, ரொம்ப நன்றிப்பா. கரெக்டான நேரத்துலதான் வந்து கொடுத்துருக்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. ரொம்ப நன்றி தம்பி, என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்திட்ட. நானும் இனி சாந்தமா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அதன் பின் அந்த வீடு மீண்டும் அமைதியாக மாறியது. பயம் இருந்தாலும் நல்லது செய்ய துணிந்து செய். அப்புறம் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.